அனைவருக்கும் வணக்கம். இந்த பஞ்ச சபை ஸ்தலங்கள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப விறுவிறுப்பானது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட நாணத்தையும் அந்த இறைவனோட தந்திரத்தையும் சொல்ற வகையில் அமைந்த கதை தான் இந்த இது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சென்னை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு. இது ஒரு காலத்துல என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய அடர்ந்த வனம், அடர்ந்த காடா இருந்த பகுதி. இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காளி தேவி இந்த அரக்கர்களை எல்லாம் அழைச்சிட்டு தன்னோட நடனத்தை என்ன பண்றாங்கன்னா ஆக்ரோஷமான நடனத்தை இந்த திருவாலங்காட்டுல நிகழ்த்திட்டு இருக்காங்க. யாராலையுமே அவங்களோட நடனத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆட்டத்தை அவங்க நிறுத்தவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஈசன் கிட்ட போயிட்டு, எம்பெருமானே இந்த மாதிரி அம்மாவோட ஆட்டத்தை நிறுத்த முடியல, இதற்கான சக்தி வல்லமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இறைவனும் என்ன பண்றாரு, திருவாலங்காடு பகுதிக்கு வர்றாரு. ஆனா அம்மா இருக்கிறதோ காளி ரூபத்துல. ஈசனை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இது என் எல்லை, இங்க உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாரு ஈசன், இதை எப்படியாவது இந்த ஆட்டத்தை நிறுத்தணும். உடனே சொல்றாரு, சரி இதுவும் எல்லையாவே இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடன போட்டி வச்சுக்குவோம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி வச்சுக்கலாம் அப்படின்னு தேவியும் சொல்லிட்டாங்க. இந்த நடன போட்டிக்கு பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் நடுவர்களாக இருக்காங்க. இப்போ நடன போட்டி ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமானும் நடனத்தை ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி நடனம் ஆடுறாங்க. காளி தேவியும் அசரவே இல்லை, சிவபெருமானும் அசரவே இல்லை. சிவபெருமான் கடைசியாக பார்த்தாரு, இதை எப்படியாவது நிறுத்தி தான் ஆகணும், ஏன்னா ஒரு அம்மாவோட இந்த ஆட்டத்தை கொஞ்சமாவது நிறுத்தினாதான் இந்த உலகத்துக்கே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தந்திரமான ஒரு செயல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஆடிட்டு இருக்கும்போது தன்னோட காதில் இருக்கிற இந்த தோடு கீழே விழற மாதிரியா செய்கிறாரு. அவரோட ஆட்டத்திலே செய்கிறார். அப்படி அவரோட தோடும் கீழே விழுது. அப்படி கீழே விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தோடை எடுத்து மறுபடியும் காதில் போடணும். ஆட்டத்தையும் நிறுத்தக்கூடாது, ஆனால் இந்த தோடு அவரோட காதுகளில் போடணும். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட நடனத்தால் ஆடிக்கிட்டே தன்னோட கால்களால் அந்த தோடை எடுத்து கால்களை சுழற்றி செங்குத்தா 180 டிகிரிக்கு, அதாவது 180 டிகிரிக்கு அந்த தோடை தன்னோட கால்களாலே காதில் மாட்டிட்டார். இதை பார்த்த காளி தேவி அசந்து போயிட்டாங்க. அவர் காலை தூக்கி அப்படி ஆடிட்டாரு. ஆனால் நம்ம ஒரு பெண், நம்மளால் அப்படி காலை தூக்கி நம்மளால் ஆட முடியுமா அப்படின்னு, ஆட முடியாதே அப்படின்னு காளி தேவி அந்த இடத்துல தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சரி நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக தன்னோட நடனத்தையும் நிறுத்திக்கிறாங்க. இந்த நடனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிறது தான் இதோட பேர். அப்போ ஊர்த்துவ தாண்டவம் நிகழ்ந்த இடம் அப்படின்னா அது இந்த திருவாலங்காடு தலம் தான். இந்த தலத்தில் இருக்கிற சபை எப்படிப்பட்டது அப்படின்னா, நவ மணிகளால் ஜொலிக்கக்கூடிய சபை இது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கெல்லாம் தெரியும், புனிதவதியார் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார், அதாவது அந்த ஈசனாலே அம்மையே அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தலையாலேயே நடந்து சிவனை தரிசனம் பண்ண தலமும் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த திருவாலங்காடு நம்மளுக்கும் அதி அற்புதத்தை வாரி வழங்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வாரி வழங்கும். அப்படி இந்த பஞ்சசபை ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த திருவாலங்காடோட தரிசனம் நம்மளுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது, ரொம்ப வேணாம், வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது அந்த தரிசனம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை நேரில் பார்த்த மகிழ்ச்சியையும் ஒரு அதி அற்புதத்தையும் அந்த ஈசனோட அருள் நம்மளுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஈசனின் அருள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் அந்த திருவாலங்காடு இறைவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.